வாகமன். நாங்கள் ரீசெண்டாக போன ஒரு அழகான ஊர். வாகமனில் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் நாங்கள் போன இடம் எல்லாராலையும் போக முடியாது. ஏன்னா இந்த இடம் டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, ஒரு ஹிடன் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். வாகமனுக்கும் மூணாருக்கும் மொத்தம் 8 பைக்ஸில் 9 பேர் போனோம். அதோடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அடுத்து வரும். நாங்கள் போகிற அந்த ஹிடன் ஃபால்ஸ்க்கு 3 மலை இறங்கினோம். பைக்ஸ் எல்லாம் அங்கேயே நிப்பாட்டிட்டு இறங்க ஆரம்பித்தோம். பேக் எடுத்துட்டு இருக்காரு. ஐயோ ஆமா அழகா இருக்கு. சரி சரி. ஓ cute boy, cute boy. சரியா நீங்க கூட வா வா வா, நம்ம கூட ஒரு பார்ட்னர் சேர்ந்துட்டாரு. வாங்க போயிடுங்க. வாரா மாதிரி நான் சொல்லல, இது வந்து எனக்கு தெரிஞ்சு பிரைவேட் ப்ராப்பர்ட்டில இருந்து அழிச்சு கூட வரும் போல துணைக்கு. நம்ம போவோம், அதுவும் சரி வர மாட்டேங்குது. அதெல்லாம் வரும்பா. அது வாடா தலகுட்டி. அது தெரிஞ்சதா பிஸ்கட் வாங்கி வந்துருக்கலாம்பா. கண்டிப்பா ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போனோம். அரவிந்த் வந்து வச்சுக்க, அப்படியே தூக்கிட்டு போயிருப்பாரு திருச்சிக்கு. தூக்கிட்டு போனாலும் ஆனா கூட்டு போயிடுவேன். கியூட்டா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. தொங்க ஒன்னாவது பாய், செம்மையா இருக்கு. பாவண்டா, சே இதான் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. வாடா தூக்கிட்டு போனோன்னு வாங்கிட்டு வா. வாடா 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 வா. இங்க பாத்து வா, நாயை பார்த்துட்டு நீ விழுந்துடாத. அதுவும் கரெக்ட் தான். இங்க பாரு, அது எவ்வளவு அழகா வருது பாரு. பாத்தியா? அது எடுங்க பாய், அது எடுங்க பாய், அதை வரது எடுங்க. வர தலைவட்டி வா. அது தெரிஞ்சிச்சு வீடியோ எடுக்கிறேன். வாடா 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 வாடாச்சலாம் வாடாச்சலாம். இதுவரையும் நான் எந்த நாய் இந்த மாதிரி இது பண்ணதே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம திரும்பி இப்படிதானே வந்தாகணும். அப்படிதான் நினைச்சேன், ஆனா திரும்பி வந்துச்சு. அவ்வளோ வந்து சொன்னல வந்துடும். அது அப்படியே சுத்தி அப்படியே பாத்துட்டு வரும்டா. கீழே வர வேற லெவலு. ஆனா தண்ணி கம்மியா வருது, தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா வரும் அடி. ஆனா நம்ம வந்து செருப்பு போட்டு வந்திருக்கோம்ல, செருப்பு மட்டும் பிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நல்லா ஈஸியா பிஞ்சிரும். ஆமா, நான் மேல ஏறுறதுதான் ரொம்ப சிரமம் போல இருக்கே. பாத்து நீ விழுந்தாலும் பரவாயில்ல, கேமரா விழுவ கூடாது. ஓகே 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 ஓகே. ப்ரோ அப்படியே பாருங்க இங்க. நாங்கள் போக வேண்டிய பிளேஸ்க்கு பேர் இன்ஃபினிட்டி பூல். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த சின்ன வாட்டரை கிராஸ் பண்ணி ஆகணும். இதே இந்த இடத்துல தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி எல்லா டைமும் இந்த பிளேஸ்க்கு நம்மளால் போக முடியாது, அதுக்கு கிளைமேட் ரொம்ப முக்கியம். இதுவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க கூட முடியாது, ஏன்னா நாங்கள் வந்த பாதை அப்படி. அஹிப என்னாச்சு? அது எல்லாருக்கும் வரலாம்.
இது கவர் ஆகும்ல? ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ட்ரெக்கிங் வந்து அட்டைப்பூச்சி கடிக்கிறதுக்காகவே போகிறோம். எவ்வளோ அட்டைப்பூச்சிங்களுக்குலாம் சாப்பாடு இல்லையே, அவங்களாம் பாவம், அதெல்லாம் என்ன பண்ணும்? அவங்களுக்கு எதாவது ஃபுட்டு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் எல்லா வகையான பிளட் குரூப்பையும் அழைச்சிட்டு வந்திருக்கோம். அது டொனேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோங்க. ஆமாம், அது ஒரு வகையில் நல்லது தான், ஆனால் கடிக்கும் போது தான் வலிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் ரொம்ப மிகப்பெரிய டேஞ்சர் சொல்றா. இதை வேற கொடுத்துட்டேன். ஏ இல்ல, இதுதான் ஈஸின்னாங்களே, இதுவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதான் அவங்க இது வந்துட்டு இது ஈஸி அப்படின்றாப்ல. அரை மணி நேரம் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் ஃபைனலாக இன்ஃபினிட்டி பூல் அந்த பிளேஸை ரீச் ஆனோம். சீரியஸாக இந்த மாதிரி பிளேஸ்க்கு என் லைஃப்பில் நான் போனதே இல்லை. வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் குளிக்கிற ஐடியாலே கிடையாது. ஆனால் அந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் நீச்சலே தெரியாத எனக்கு அந்த தண்ணியில் குதிக்கணும்னு தோணுச்சு. அதாவது குளிக்க கூடாதுன்னு நினைச்சு வந்தவங்களாம் இப்ப மனசு மாறிட்டு இருக்காங்க. ஆமா, சூப்பரா இருக்கு. நீச்சல் தெரியாத நானே இறங்கலான்னு தோணுது. ஆழமா மண்ணு அங்கேயும் ஆழமா. ஓகே ஓகே. ஐயோ மண்ணா அது? இங்க மட்டும் ஒரு எடுத்துட்டாண்டா இருக்கேன், ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. பின்னாடி அவன் சேனல்ல வரும். அப்படியே நீ என்ன, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. உனக்கு என்ன தோணுதா பண்றான்? எனக்கு என்ன தோணுதோ என்ன தோணுதா பண்ணு. ஏ நாய் வந்துருச்சா நம்ம கூட? உள்ள போவேன். எல்லாம் தெரியாது. நீருக்குள்ளே மூழ்கினாலும் முதல்ல என்ன மன்னிச்சிருங்க பிரான்ஸ். நல்லதா இருக்கு. என்னதான் இறங்கணும்னு தோணினாலும் நான் சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அந்த இடம் ஆழம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் உள்ளே இறங்கினேன். இல்லைன்னா கண்டிப்பாக இறங்கியிருக்கவே மாட்டேன். மறுபடியும் குதிக்க போறீங்களா? குதிக்கலாம் குதிக்கலாம்.
அடா தலையை உள்ள விடுங்க. அட்டையாது தண்ணியில இறங்க. ஏ இது அட்டை. உன்னை யாரு வர சொன்னா? இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. உன்னை யாரு வர சொன்னா? யார் வர சொன்னா? என்ன அதுல பயம்? யார் வர சொன்ன? பயம் காட்டுறேன். நானே பயந்துட்டு போறேன். நீயே ஆழமா? அப்பனா நமக்கு செட் ஆகாது, நீச்சல் தெரியாது. ஏ அவன் நம்மளுக்கு வந்து கைடா வந்திருக்கான்டா. ஐயோ இருக்கீங்களா? அங்க வேறு என்ஜாய் பண்ணுதுப்பா. என்னடா மருந்து வர மாதிரியே வந்துட்டு போயிட்டீங்களா? குதிக்கலையா? அங்க வேறு சப்போஸ் நீங்களும் இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய இடத்துல வழுக்குது. என்ஜாய் பண்ணுறது முக்கியம்தான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம சேஃப்டி. சப்போஸ் நமக்கு ஏதாவது சின்ன அடிபட்டு நம்மளால் நடக்க முடியாமல் போனால் கூட யாராலையும் தூக்கிட்டு கூட போக முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்ணு திறந்து பாத்தியா? அங்க இருந்தா எடுக்கணும், நல்லா இருக்கும். ஐயோ நான் தெரியாம வந்துட்டேன் போல இருக்கே. இறங்க முடியல. அண்ணா சப்போஸ் விழுந்துட்டேன்னா வந்து காப்பாத்திருங்க. ஐயோ அம்மின் குதிக்க போறோம். 1 2 3. என்ன தாயில குதிக்கிறாளே. ஆனா ஆளுக்கான இருக்காரு. சட்டா குதி, ஓரமா குதிக்காத, லைட்டா தான் முடியல. என்னடா அந்த ஓரம் ஒரு பாரு அது போய்
ஐயோ எனக்கு கட்ட போறீங்க என்ன உள்ள தள்ளிக்காதீங்க. அப்படியே உள்ள அப்படியே நான் முழுகிறேன். நீ இவ்வளவு லாக்கி இல்ல கண்டென்ட் போடா. அவன் மண்ணு மாதிரி இல்ல மண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு விரல தான் ஊனி இருக்கான் கீழே. அப்படியா ரொம்ப நேரம் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். யாருக்குமே இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. இறங்கும் போது ரொம்ப ஈஸியாக இறங்கிட்டோம். எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. ஆனால் ஏறும்போது அதை நான் யோசிக்கவே இல்லை. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு சத்தியமாக நாக்கு தள்ளிடுச்சு. என்னடா கொஞ்சம் தூரம் கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மூச்சாகுது. இந்த வீடியோ நான் நினச்சிருந்தேன்னா ரொம்ப ஷார்ட்டாக எடிட் பண்ணி போட்டிருக்கலாம். ஆனால் என்னோடய மெமரிஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.
அதே மாதிரி நீங்களும் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதை படித்து பார்த்துட்டு நான் கண்டிப்பாக லைக் பண்ணுறேன். பாய். வாடலாம், வா மேலே வா. வாடா மலை வாடா. வாடா இருக்குங்களா எப்படி பாருங்க. அப்படிங்க வயிற்று உள்ள